வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி 17/2/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 8:47 வரை கார்த்திகை, பிறகு ரோஹிணி. இன்றைய திதி காலை 8:17 வரை அஷ்டமி, பிறகு நவமி. இன்றைய யோகம் காலை 8:47 வரை சித்த யோகம், பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. மேஷராசி. மேஷராசிக்கு ராசிக்கு 2வது இடத்துல சுகாதிபதியான சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் நல்லபடியா முடியுங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட பேச்சு திறமையால நல்ல புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் மனநிலையில ஒரு விதமான தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கும். அனாவசிய செலவுகள் ஏற்படும். காரியத்தை நினைச்சபடி நிறைவேற்ற முடியாம கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குங்க. கட்டிட தொழிலாளர்கள், ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஏற்றமான நாள்னே சொல்லலாம். குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். பெண்களுக்கு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வெளிப்படையா பேசுவீங்க, நியாயமா நடந்துக்கிருவீங்க. அதனால நல்ல பேர் எடுப்பீங்க. உங்களோட பேச்சுக்கு குடும்பத்துல மதிப்பு மரியாதையும் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு வயசுக்கு மீறிய தீய நண்பர்களோட சகவாசம் உங்களை கெட்ட வழிகள்ல இழுத்து விடக்கூடும். ரொம்ப கவனமா இருக்கணும். கல்வியில கவனம் செலுத்தினீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு காலை பொழுதுல வேலைகள்ல கவனமா இருக்கணுங்க. செல்வ நிலை சிறப்பா இருக்கும். குடும்பத்துல செழிப்பான சூழ்நிலை இருக்கும். உடல் நலமும் சந்தோஷப்படுத்துற அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலாம் நல்லபடியா முடியும். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு காரியங்களையும் யோசிச்சு செய்யுங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இருங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் போதும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பெண்கள் சமையல் கட்டுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்த பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரியவர்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு நிறைவை கொடுக்குங்க. மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்க மனசுல ஏற்பட்ட கவலைகள்லாம் நீங்கி ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க. சிலருக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கும் அமைப்பு இருக்கு. லாட்டரி, ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல பெரிய அளவுல பண வரவு இருக்கும். பெரிய மனிதர்களோட உதவி உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கும். உங்களோட காரியங்களை சிறப்பா சாதிச்சுக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வேலையில ரொம்ப கவனமாகவும் திறமையாகவும் செஞ்சு வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. சகோதரர் அல்லது சகோதரி மூலம் பெரிய உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு இருக்குங்க. பாச பிணைப்புகள் எல்லாம் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு தைரியமா சில காரியங்களை செஞ்சு புகழடைவீங்க. தைரியமா எதையுமே முடிவு எடுப்பீங்க. நம்பிக்கை அதிகமா இருக்குங்க. நினைச்சபடி நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய யோகமான நாள்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில சில சந்தேகங்களும் தடுமாற்றங்களும் வரலாம். கடினமாக உழைச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுப்பா வேலைகள் எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க. பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எதுலையுமே ஒரு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க.
பொது சேவையில சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்க வேலைகள், பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பா முடியுங்க. வேலைகள் எல்லாம் துரிதமா நடக்கிற மாதிரி இருக்கும். நல்ல காரியங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப உறுதுணையா இருப்பீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு போற இடமெல்லாம் உங்களுக்கு மரியாதையான வரவேற்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட முன் யோசனையால அடுத்தவங்களுக்கு சிறந்த அறிவுரைகளை வழங்கி காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க. இன்னைக்கு மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. பெரியவர்களோட ஆசிகள் இன்னைக்கு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சேரும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு. குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால அதிகமான பொருளாதார வளர்ச்சி இருக்குங்க. நல்ல வியாபாரம் நடந்து லாபங்கள் அதிகமா இருக்கும். அதே சமயம் செலவுகளும் பல மடங்கா இருக்கும். வரும் கைக்கு கிடைச்சிரும் இன்னைக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பண விஷயம் கொஞ்சம் தள்ளி போறதுனால மனசு ஒரு சங்கடமான சூழ்நிலைகள்ல இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த விஷயம் தள்ளி போறதுனால கொஞ்சம் மன கஷ்டங்கள் சிலருக்கு இருக்கலாம். தேவையில்லாத வீண் செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க. கொஞ்சம் ஆற்றாமையா இருக்கும். பரபரப்பா இருப்பீங்க. விரயங்கள் அதிகமாறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மனசு ரொம்ப லேசா இருக்கும். எப்படிதான் செலவானதோன்னு யோசிக்கிற அளவு கையில இருந்த பணம் திடீர்னு செலவாகும். சேமிப்பு கரையக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள், மொபைல் போன் அல்லது பர்ஸ் போன்ற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சிலர் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நண்பர்களால பெருமை அடைவீங்க. நல்ல நண்பர்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. முக்கியமான வேலைகளுக்காக சந்திக்க நினைச்ச ஒரு நபரை இன்னைக்கு சந்திச்சு காரியங்களை எல்லாம் கச்சிதமா முடிச்சுக்கிருவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலரோட அலட்சிய போக்கு மனசுக்கு வேதனையே கொடுத்தாலும் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாதகமா நடந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்து காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சாதகமான நல்ல நாளா இருக்கு. இருந்தாலும் சில குழப்பங்களும் இருக்கக்கூடும். பயம் விலகி தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்ப கௌரவம் அதிகரிக்குங்க. போட்டி பொறாமைகள் விலகும். வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 9. கடகராசி. கடகராசிக்கு இன்னைக்கு ராசி அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு. ராசிக்கு 5, 10க்கு அதிபதியான செவ்வாயும் உச்சம் பெற்று ராசியை பார்க்கறதுனால இன்னைக்கு மிகப்பெரிய யோகங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அதை நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அதுலயும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகமா இருக்கும். அதிகமான வியாபாரம் நடக்கும். தண்ணீர், பால், ஜூஸ் சென்டர் இந்த மாதிரி கடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்குங்க. மூத்த உடன்பிறப்புகளோட உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு இருக்கும். பங்காளி சண்டைகள்லாம் விலகும். சிலர் வெளிநாட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் வெற்றிகரமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பல வழிகள்லையும் முன்னேற்றம் தெரியும். எதிர்பார்த்தபடியே எல்லாமே சிறப்பா நடக்குங்க. உடல் நலமும் நல்லா இருக்கும். பண வசதிகளும் தாராளமா இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு அரசாங்க உதவிகள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. ஆசிரியர்களால கௌரவிக்கப்படுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமி அன்னையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு ரொம்ப தன்னடக்கத்தோட இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவிகளை செஞ்சுட்டு வெளியில தெரியாம அமைதியா இருப்பீங்க.
நம்பிக்கையானவர்களோட நட்பு இன்னைக்கு கிடைக்குங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். வழக்கறிஞர்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனதிற்கினிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நகைச்சுவை பேச்சால வீட்டில் உள்ளவங்க கிட்ட நல்ல கலகலப்பா இருப்பீங்க. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். ஒரு குதூகலமான மனநிலை இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாம உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயங்களுக்கெல்லாம் குழம்பிக்கிட்டு மனசு நிம்மதி இல்லாம தவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கவலைகள் அதிகமா இருக்கும். சிலர் கற்பனை உலகிலேயே இருப்பீங்க. எதையுமே வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வீட்டு விஷயங்களை வெளியில அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறதும் நல்லது. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு 12ஆம் வீட்டின் அதிபதியான சந்திரன் இன்னைக்கு உச்சம் பெற்று 10வது இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. வேலை வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. விரும்பியது கிடைக்கும். வியாபாரம் நல்ல லாபமா நடக்கும். நல்ல வசதியான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழல்கள் இருக்கும். இன்னைக்கு புதிய ஆரம்பங்களை இன்னைக்கு தொடங்குனீங்கன்னா நல்ல விதமா அது முடியுங்க. வியாபார ஒப்பந்தங்கள்லாம் செஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்குது. பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும். இருந்தாலும் விரயஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். நல்ல காரியங்களுக்காக செலவிடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனி பெருக்கு. சனிக்கிழமை நகைகள் வாங்கினா நிறைய நகைகள் சேருங்கிற ஒரு வழக்கு இருக்கு. சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் நல்லா இருக்கும். உங்க குறிக்கோள் என்னங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க. மாணவர்களோடையும் நண்பர்களோடையும் சுற்றுலா செல்வதற்கான அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. மக நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமான கோபத்தை காட்டி டென்ஷன் ஆகி உங்க பிபி எல்லாம் ஏத்திக்கிருவீங்க. பொறுமையா இருக்கிறது அவசியங்க. சின்ன சண்டைகள் கூட கைகலப்புல எல்லாம் முடியலாம். சின்ன சின்ன விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்பும் சிலருக்கு இருக்கு. கவனமா இருங்க. ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க ராகவேந்திரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நிர்வாக திறமையெல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. கணக்கு வழக்குகள்ல கொடுக்கல் வாங்கல எல்லாம் இன்னைக்கு உங்களோட திறமை வெளிப்படும். கமிஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகம் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முயற்சிகள் முழுமையாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காரிய தடைகள் எல்லாம் விலகும். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் ஏற்படுங்க. எந்த குறிக்கோளை நீங்க நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அது இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு நிறைவா இருக்கும். மனசுல ஒரு நிம்மதி இருக்குங்க. சாமி தரிசனம் செய்யறதுக்கெல்லாம் இன்னைக்கு ஈடுபாடு உண்டாகும். பெற்றோர் உறுதுணையா இருப்பாங்க. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 9வது இடமான பாகியஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்புங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். பல வழிகள்லையும் முன்னேற்றம் தெரியுங்க. எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களும் நல்லாவே நடக்கும். உடல் நலமும் சிறப்பா இருக்குங்க. பண வசதிகள் எல்லாம் தாராளமா இருக்கும். வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். பிரயாணங்களால நன்மை ஏற்படும். பல புதிய நண்பர்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களால அல்லது வெளிநாட்டுல இருந்து நல்ல தொழில் வாய்ப்புகளோ அல்லது வேலை வாய்ப்புகளோ கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி நிறைவேற்றிக்கிருவீங்க. தந்தையாரின் உதவியும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கற்ற கல்விக்கு தகுந்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க. பொறுப்போட செயல்படுவீங்க. எல்லா விஷயங்களும் பிரச்சனை இல்லாம சுலபமா சுமூகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களாலும் உறவினர்களாலும் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும்.
பண வசதிகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் நீங்க எதிர்பார்த்தபடி சிறப்பா கிடைச்சு நல்ல மனசோட நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மங்கள நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க. சிலர் போட்ட திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுமையா காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. வீட்டுல விருந்தினரோட வருகை இருக்கும். வாழ்க்கை துணையோட யோகம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக கிடைச்சு இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாலையும் பல முறை யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. அவசரப்படாம பதறாம காரியங்களை செய்யணும். பதட்டப்படாம இருங்க. வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளோட பெருசுபடுத்தாம இருங்க. மனைவியிடமோ அல்லது கணவரிடமோ வாக்குவாதத்துல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பிள்ளைகள் கிட்டையும் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கிறங்க. காரியங்களை யோசிச்சு செய்யுங்க. பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குங்க. பண பிரச்சனைகளை கொடுக்கலாம். தொழில் செய்யற இடத்துல கூட தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு குறைவாதான் இருக்கும். மனசுல ஒரு பயம் தோன்றக்கூடும். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு எதையுமே பெருசுப்படுத்தாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. அடுத்தவங்களோட விஷயங்கள்ல தலையிடாம அமைதியா இருந்துட்டீங்கன்னாவே பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மாணவர்களுக்கு சண்டை சச்சரவு நடக்கிற இடத்துல நிக்காம போயிட்டீங்கன்னா அதனால ஏற்படுற பழிகள் உங்க மேல விழுகாம இருக்கும். கவனமா இருங்க. பெற்றவங்கள்கிட்ட நல்ல அன்போட நடந்துக்கிறீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா முடிப்பதற்கான அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களோட பொறுமையால அதை சமாளிச்சிருவீங்க. சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் இருக்குங்க. பொருளாதாரத்துல குறை இருக்காது. இன்று வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதுலையுமே பொறுமையா சமாதானமா இருக்கிறது அவசியம். சிலருக்கு குடும்பத்தை விட்டு வேலை விஷயமாக பிரிய நேரலாம். ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் சிலருக்கு ஏற்படலாம். மனசு பதைக்கும். பொறுமையோட செயல்படுறது அவசியம். நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருந்தாலும் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய மன தைரியம் குறைவாவே இருக்குங்க. தடுமாற்றங்கள் அதிகமா இருக்கும். மனசு எதையோ இழந்தது மாதிரி பரிதவிப்போட இருக்கும். கவலைகள் அதிகமாகுங்க. மனசுல சந்தோஷமான எண்ணங்களை வளர்த்துக்கிறது நல்லது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 9. விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான சந்திரன் 7வது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சீரா இருக்கும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் சமாதானமாகி நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. வாழ்க்கை துணை மூலமா பெரிய யோகங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பணவரவு திருப்தியா இருக்கும். செல்வ நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு திடீர் திருமண பிராப்தம் ஏற்பட்டு அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும். குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும். பெண்களுக்கு கணவர் உங்களோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உங்களோட மனம் விரும்பியது மாதிரி நடக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்குங்க. வீட்டில் உள்ளவங்க கிட்ட உங்களை விட்டு கொடுக்காம உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். மாணவர்களுக்கு அடுத்தவங்களால மதிக்கப்படுவீங்க. உங்களோட முயற்சிகள்ல சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களோட கருத்துக்கள்ல அறிவுபூர்வமான விஷயங்கள் வெளிப்படும். பொது வாழ்வுல ஈடுபடக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். உடல்நலத்துல சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கலாம்.
வீட்டுல சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணமா இருப்பீங்க. பெற்றோர்கள்கிட்டையும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பண வரவுலையும் எதிர்பார்த்த பண வரவு கொஞ்சம் கைக்கு கிடைக்காம இழுத்தடிக்கலாம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களுக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சாதகமான பலன்களா இருக்குதுங்க. நல்ல நாளா இருக்கு. பொறாமைக்காரர்கள்லாம் விலகி போயிடுவாங்க. நீண்ட நாட்களாக இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடியும். சோதனைகள் எல்லாம் நீங்கும். மனம் தெளிவா இருக்கும். உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மறதி கொஞ்சம் அதிகமா இருக்கும். முக்கியமான ஆவணங்களையோ அல்லது நகைகளையோ எங்கே வச்சோன்னு தேடிக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு குழப்ப நிலை அதிகமா இருக்குங்க. வீட்டிலையும் ஒரு சண்டை சச்சரவுகளோட இருக்கும். கலகலப்பான சூழ்நிலை போய் ஒரு சலசலப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியம். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 6வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு கைக்கு கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பண பொறுப்புகளை வேறவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுல மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். பிள்ளைகள் உங்களோட பேச்சை கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். எதையுமே மனசுல வச்சுக்காம வெளிப்படையா பேசி காரியங்களை நல்ல அனுகூலமான முறையில சாதிச்சுக்கிருவீங்க. உடல் நலத்திலையும் நல்ல ஆரோக்கியமும் முன்னேற்றமும் இருக்குங்க. பெண்களுக்கு சேமிப்பு கரையலாம். வீட்டு உபயோக பொருட்களை தவணை முறையில வாங்குற எண்ணங்கள்லாம் இருக்கும். சிலருக்கு வீட்டை பழுது பார்க்கறது, வண்டியை சர்வீஸ்க்கு விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பணம் செலவழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக செலவு செய்யறதுக்காக பெத்தவங்க கிட்ட காசு கேட்டு நச்சரிப்பீங்க. அல்லது நண்பர்களுக்காக கையில இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு சேமிப்பை கரைச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இனிமையா பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். காரியத்துல கண்ணு கருத்துமா இருப்பீங்க. குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட ரொம்ப பொறுப்பாவும் பொறுமையாவும் நடந்துக்கிருவீங்க. பிள்ளைகள்கிட்டையும் பெரியவங்க கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டு அவங்க விரும்பியதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. செலவு செய்ய தயங்கவே மாட்டீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்க மனசு புண்படாம நடந்துக்கிறது நல்லதுங்க. வீணான பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டு நீங்களும் சங்கடப்பட்டு அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்தாதீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சிலர் பிரயாணங்கள்லயும் இன்னைக்கு ஈடுபடாம தொலைபேசி வழியாவே காரியங்களை சாதிச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பா முடியும். வீண் அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி பக்குவமா நடந்துக்கிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. உங்களோட திறமைய அடுத்தவங்க பாராட்டி ஊக்கப்படுத்துற சூழல்கள் இருக்கும். பண புழக்கம் அதிகமா இருக்குங்க. சேமிப்பு உயரும். பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும். பாக்கிகள் வசூலாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 6. மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 5வது வீட்டுல உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு. பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பான முன்னேற்றங்களோட இருக்குங்க. காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். குடும்பத்துல கௌரவமும் சந்தோஷமும் அதிகமாகவே இருக்கும். தந்தையாரோட உடல்நிலையும் சீரா இருக்கும். தந்தையாரோட உதவிகளும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். குடும்பம் நல்ல கலகலப்பா ஒற்றுமையா இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றி சந்தோஷமா இருப்பீங்க. பண வளர்ச்சி வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு நல்லாவே இருக்கும். பெண்களுக்கு தொழில்ல அல்லது கணவரிடத்துல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட கருத்துக்களுக்கு அடுத்தவங்க மதிப்பு கொடுத்து நடப்பாங்க. பெற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஏற்பட்ட தடைகள் நீங்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க.
உங்களோட தகுதி என்னங்கிறத இன்னைக்கு நீங்க உணரக்கூடிய அமைப்பு இருக்கு. கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பாக்கிகள் எல்லாம் வசூலாகும், பண பிரச்சனைகள் ஆகலும், கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு யாருடைய பணமாவது கையில இருந்து உங்களோட பிரச்சனைகளுக்கு சரியான நேரத்துல அது உதவக்கூடியதா இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடி ஆனந்தப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு தாராளமா செய்வீங்க. சிலர் கோயில் குளங்களுக்கு போறது, ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போய் இறை வழிபாடு செய்யறதெல்லாம் இன்னைக்கு நடக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களும் உறவினர்களும் உங்களோட கூட்டா சேர்ந்து நல்ல ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். அவங்களுக்காக செலவு செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க. குடும்பத்தார் பாராட்டும்படி நடந்துக்குருவீங்க. வருத்தங்கள் எல்லாம் மறைஞ்சு சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான 4வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு. தொழில்கள்ல இருந்த தொய்வு நிலையெல்லாம் மாறுங்க. சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க கூட வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகங்கள்லாம் இருக்கும். பழைய வண்டிகள்லாம் கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் இடம் பூமி வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பெரிய அளவுல உதவியா இருப்பாங்கங்க. தாயாரோட ஆசியும் அன்பும் சிறப்பா இருக்கும். தாயாரோட உடல் நலத்துல மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியம். சுகங்களுக்கும் வசதிகளுக்கும் எந்த குறையும் இருக்காது. பெண்களுக்கு சில மனசுக்கு இனிமையான விஷயங்கள் நடந்து இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். குடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். கணக்கு வழக்குகளை சரி பார்த்து அதுல இருந்த குழப்பங்கள்ல இருந்து வெளியில வருவீங்க. பண பிரச்சனை இருக்காதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில இன்னைக்கு அதிகமா உழைச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. அம்மாவோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்கிறது உங்களுக்கு மனசு ஆறுதலா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரியவர்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் தீரும். பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்திலையும் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க. தான தர்மங்கள் செய்யும் மனநிலையில இருப்பீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க குமார கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வம்பு வழக்குகள் எல்லாம் ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டி பொறாமைகள் எல்லாம் விழுகும். குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பண பற்றாக்குறையாகலும் வீட்டுல இருக்கிறவங்க அவங்கள புரிஞ்சு நடந்துக்குருவாங்க. பொது வாழ்வுல புகழ் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பிரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வேண்டாத பேச்சுக்களால மனம் வருந்தும் சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும். உடலும் மனதும் அலுப்பாகவும் சலிப்பாகவும் இருக்குங்க. எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல கூட கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். சில விஷயங்கள் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதுல இருந்து சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்கு. தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 39. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 3வது இடத்துல தைரியஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். எதையுமே சிறப்பா செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். அவங்க எதையாவது குருட்டு தைரியத்துல செஞ்சு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். சில விஷயங்கள் நீங்க அதிகமா சிரமப்படாமையே உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்ச ஆச்சரியத்தை கொடுக்கும். தேவையான விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு நிம்மதி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதார ஏற்றம் சிறப்பா இருக்கும். சகோதர ஒற்றுமையும் நல்லா இருக்கும்.
பெண்களுக்கு தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் சேர்றதுக்குரிய அமைப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. உடன் பிறந்தவர்களால நன்மைகளும் உதவிகளும் அதிகமாகவே இருக்கும். தாயார் வீட்டோட உறவு நிலை நல்லா இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில அடுத்த நிலையை அடைவதற்கான முயற்சியில இருப்பீங்க. அந்த முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி அடையக்கூடிய அமைப்பும் இருக்கு. சக மாணவர்களும் நண்பர்களும் பெரிய உதவிகரமா இருப்பாங்கங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பிரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும். இன்னைக்கு எந்த விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது. மனசு ஒரு விதமான குழப்ப நிலையிலையும் கலக்கத்தோடையும் இருக்கும். அடுத்தவங்க உங்க விஷயத்துல தலையிடுறது உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம். பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. உடல்நிலையிலையும் ஆரோக்கியம் கொஞ்சம் பின்னடைவா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய அனுகூலங்கள் இருக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்குங்க. சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கும். மெரும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு ஆயாசத்தை கொடுக்கும். தேவையில்லாத எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம். குழப்பமும் ஒரு தெளிவான முடிவெடுக்காத சூழ்நிலையும் மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கும். உங்களோட முடிவும் கருத்தும் அடுத்தவரால ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினரோட உதவி இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.